இந்த வீடியோ பிட்காயின் அல்ட்காயின்ஸ்க்கான ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம சில ஸ்கெச்சஸ்லாம் வந்து பண்ணியிருந்தோம். அந்த ஸ்கெச்சஸ் எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் மாறப்போகுது. ஸோ ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதிகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. அதெல்லாம் என்னென்ன, அடுத்த மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளோட அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கைஸ், நம்மளுடைய ப்ரீமியம் விஷுவல் கார்டை பற்றி உங்கள் எல்லாருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இதில் நிறைய சார்ட் பேட்டர்ன்ஸ், நிறைய கேண்டிஸ்டிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா 55க்கும் மேற்பட்ட கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு எஜுகேஷனலாக லேர்ன் பண்ணுறீங்க, இல்லை மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறது கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இது வந்து யூஸ் ஆகும். இது பிகினருக்கு மட்டும் தானா அப்படிங்கிறீங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் நடத்துறீங்கனாலும் இன்ஸ்டியூட்டுக்கும் நீங்கள் எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம். பொதுநாளாக வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு மட்டும் தான் கேட்டீங்கன்னா கிடையாது, இது எல்லா மார்க்கெட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொருந்தும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா நாங்கள் இதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூவாக வந்திருந்தீங்கன்னா நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எபிசோட் 19 வரைக்கும் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த கோர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நம்மளோட சேனலில் போய்ட்டு இதெல்லாம் வந்து பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரியான ஸ்கெச்சஸ்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றி ஒரு வாட்டி நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு ஜோன் வந்து நான் உங்களுக்கு டாப் பண்ணி காமிச்சிருந்திருப்பேன். அண்ட் இதிலே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருக்கு, தெரியுதுங்களா? இந்த ஜோன் நம்ம வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணது. ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருக்கோம். அங்கே வந்து ரிஜெக்ட் ஆகி அங்கேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு 2-3 நாள் கேண்டிலாக வந்து பார்த்திங்கன்னா ரெட்டில் தான் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். அதாவது மெயினாக அந்த இடத்த உடைக்கணும். உடச்சிருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு புல் கண்ட்ரோலுக்குள்ளே வந்திருக்கும். அகைன் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அதோட ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணி ஒரு புல் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆக வாய்ப்புகள் அமைஞ்சுது. இந்த இடத்த வந்து உடச்சிருந்தா அது அமைஞ்சிருக்கும். பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பேரிஷாக தான் வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் தாங்க இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், ஹவர்ஸில் எல்லாமே அப் ட்ரெண்டில் தான் வந்து இருக்கும். பட் கொஞ்சம் லாங் வியூவில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் மார்க்கெட் முழுசாக அப் ட்ரெண்டில் மாறலை. ஸோ இந்த ஸ்கெச்சஸ் படி பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அதே ஒரு விஷயம் தான். இங்கேருந்து அழகாக மேலே ட்ராப் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா அகைன் அதுக்கப்புறம் கீழே இருந்து இறங்க ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் இந்த இடத்துல இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்கெட்ச் நான் வந்து பண்ணியிருந்தேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பழைய ஸ்கெட்ச் ஆக்சுவலி. இது ரொம்ப முன்னாடி இயர்லேயே வந்து ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ இதில் நம்ம இந்த இடத்தெல்லாம் வந்து கரெக்டாக போட்டு இருந்துப்போம். இது வந்து ஒரு அதாவது பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட்டு. ஸோ டேஸ்லையும் சரி வீக்லேயும் சரி பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா கீழே பிரேக் பண்ணி, அதாவது அதோடைய சப்போர்ட்டை உடச்சிட்டு பயங்கரமாக கீழே வந்து இறங்கிருச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். அப்போவே நம்ம இந்த ஸ்கெச்சஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு பார்டருமே போட்டிருந்தேன். என்னென்னா இது ஒரு ஷேடோவாக இருக்கும், இப்போலானாலும் கண்டிப்பாக இது வேலிட் ஆகும் அப்படின்றத நான் சொல்லி போட்டிருந்திருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம நடுவில் நிறைய ஸ்கெச்சஸ்லாம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் அசையும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் பார்த்திங்கன்னா மேலேயே வந்து போயிருச்சு. இந்த இடத்துக்கு போயிருக்கும், அப்புறம் திரும்ப இறங்கியிருக்கும். திரும்ப மேலே போய் பார்த்திங்கன்னா இந்த 97 அப்படின்றது தொட்டிருக்கும். இந்த 97ன்றது நம்ம எதிர்பார்த்தது. உங்களுக்கு பல வீடியோலாம் தெரியும். 97ன்றது நம்ம எதிர்பார்த்த ஒரு இடம். இந்த இடத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்றதை நம்ம பேசிகிட்டே இருந்தோம். அந்த 97 வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனலாக வந்து தொட்டுட்டாங்க. ஸோ 97 999 ஆமாம், அது வரைக்கும் தொட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 98 நியர்லி வந்து போயிட்டாங்க. ஸோ அங்கே போய்ட்டு பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகி அதுக்கப்புறம் அங்கேருந்து படிப்படியாக இப்போது இறங்க ஆரம்பிக்குது. ஒருவேளை பிடிசி மெயினாக இப்போ ஒரு விஷயம் வந்து பண்ணணும். அதை பண்ணலை அப்படின்னா அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பிடிசி 88,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 88K ஜோன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு ஜோனாக இருக்குங்க. ஒருவேளை இந்த ஜோனை உடச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், கீழே வந்து ஒரு 86 வரைக்கும் வந்துட்டு அகைன் ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 88 வரைக்கும் சொல்கிறேன் வந்துட்டு மார்க்கெட் இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபாலோ பண்ணோம். ஸோ மேலேருந்து ஸ்கெட்ச் பண்ணும்போது நான் எவ்வளோ டியூரேஷன் காமிச்சதோ அதே டியூரேஷனை அந்த இடத்துல வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 70-68க்கு வாய்ப்புகள் இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இது நடந்தால் மட்டும்தான், இந்த இடத்தெல்லாம் உடச்சா மட்டும்தான். அது வரைக்கும் இது வந்து கண்ட்ரோலில் தான் வந்து இருக்கும். ஃபுல் ஸ்ட்ரக்சருமே வந்துட்டு ஃபாலோ பண்ணாது, இதை உடச்சா மட்டும்தான் வந்து ஃபாலோ பண்ணும். அதை நான் இங்கே சொல்லிக்கிறேன். எதனால் நான் அதை சொன்னேன் அப்படின்னா, ரொம்ப உடச்சி ஆகணும்னு சொல்லிட்டு இது பாருங்கள், இது வந்துட்டு 50 டேஸ்க்கான இஎம்ஏ அண்ட் வீக்லியில் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை வந்து ஆல்ரெடி இந்த இடத்துல உடச்சிருப்பாங்க. இதை இந்த இடத்துல பாருங்கள், ஒரு டேப் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹை, இங்கே ஒரு டேப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹை இருக்கும், இங்கேயும் டேப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹை இருக்கும். ஸோ இதை உடச்சிட்டாங்கன்னா, ஒன்ஸ் இதை உடச்சிட்டாங்கன்னா ஒரு பேரிஷான ஒரு கண்ட்ரோல் அப்படின்றது எடுத்துருவாங்க. ஸோ அதை எடுத்ததுக்கப்புறத்துல தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கண்டினியூஸாக பேரிஷாகவே வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அகைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேண்டை வந்து டேப் பண்ணி ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஸ்ட் பண்ணி லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கியிருக்கு. ஸோ இதை ரீக்ளைம் பண்ணுறாங்களா, இந்த வாரம் வந்து ரீக்ளைம் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது பார்க்கணும். நாளைக்கு அதாவது மண்டே வந்து உங்களுக்கு தெரியும்.
ஸோ இது ரீக்ளைம் பண்ணுறாங்களா பண்ணலையா அப்படின்றத. ஒரு வேளை இது ரீக்ளைம் பண்ணி வீக்கெண்டில் ஏதாவது பம்ப் பண்ணி ரீக்ளைம் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த வாரம் கொஞ்சம் டல்லாக போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 1,05,000 1,10,000 16,000 இல்லைனா இந்த ஒரு ATH கூட வந்து பார்த்திங்கன்னா தொடலாம். அதாவது 1,40,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போகலாம் புல் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துட்டா. சரிங்களா? ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரெண்டு வந்து பேரிஷாக தான் வந்துருக்கும். ஸோ இந்த எல்லோ லைனுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் பேரிஷ் தான். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது ஒரு புல் மார்க்கெட்டுக்குள்ளே திரும்ப வந்து போகும். புது ATHக்கு எதிர்பார்த்து கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம், மேலே போகும். அதனால் இந்த பேண்டை வந்து தாண்டுறாங்களா அப்படின்றத நம்ம இந்த வாரம், அதாவது இன்னும் 1 days 20 hours டைம் இருக்குது. இல்லை இருந்தால் அதுக்கு அடுத்த வாரமும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக தப்பே கிடையாது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 வாரத்தில் எதுவுமே நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அது பேரிஷாக மாறி இங்கேருந்தே பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே வந்து இறக்குப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய எதிர்பார்ப்பு என்னென்னா இப்போதைக்கு ஒரு 80 to 80 கிடையாது, ஒரு 60 to 65% வந்து பார்த்திங்கன்னா பேரிஷாக தான் இருக்கும்னு தோணுது. ஒரு மீதி பர்சன்டேஜ் வந்து மேபி வந்து ஒரு 35% வந்து மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. என்னுடைய இதுதான் எதிர்பார்ப்பு தான் நான் இதை சொல்கிறது. ஓகேங்களா? இது எப்படி வேணாலும் மாறலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அது கூட பார்த்திங்கன்னா 65 மாறலாம், இது வந்து பார்த்திங்கன்னா 35 கூட மாறலாம், எப்படி வேணாலும் மாறலாம். பட் ஜஸ்ட் இப்போதைக்கே இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ரீசெண்டாக ஒரு ஸ்கெட்ச் பண்ணி இதை வந்து நான் உங்களுக்கு லைவாக ஸ்கெட்ச் பண்ணி காமிச்சிருந்துருப்பேன். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா மார்க்கெட் வந்து ஒரு மெயினான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்துச்சு ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டே வந்து இருந்திருக்கும், நிறைய டைம் வந்திருக்கும். இங்கே ஒரு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கிட்டத்தட்ட வந்து இல்லை ஆக்சுவலி இங்கேயுமே வந்து இருக்குது. இந்த பாருங்கள் 93 கிட்ட வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா 93,800 கிட்ட ஆயிருக்கும். இங்கேயும் பார்த்திங்கன்னா 94 கிட்ட 94 2 வாட்டி ஆயிருக்கு, இங்கேயும் வந்து ஆயிருக்கும். ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. அதுதான் ஃபைனலாக வந்து உடச்சி மேலே போயிருக்காங்க. இப்போ அது ஒரு ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு சப்போர்ட்டாக இருக்குது நமக்கு இந்த இடம். இப்போது இந்த சப்போர்ட்டை ஹோல்டு பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் மெல்ல மெல்ல மேலே ஏறும். ஸோ 1,00,000 வரைக்கும் முதல் கட்டமாக எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த 1,06,000 வந்து அதாவது அங்கே இருக்கிற லிக்விடிட்டிலாம் எடுப்பாங்க. பெரிய அளவுக்கு லிக்விடிட்டி இல்லைங்க மார்க்கெட்டில், இப்போ அது ஒரு பிரச்சனை. அதே நேரத்தில் சிஎம்இ கேப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கீழே ஓப்பனில் தான் இருக்குது, அந்த 88,000 87,000. ஸோ ஒரு வேளை இது நடந்துச்சுன்னா இந்த இடம் இப்படிலாம் நடக்குதுன்னு வைங்களேன், ஏதாவது பெருசாக ஃப்ளாஷாக நடக்குது அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஒரு FEG இருக்குன்றதையும் மறந்துடாதீங்க. ஸோ அதனால் இந்த இடத்த நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டே தான் வந்து இருக்கணும். ஸோ இதுக்குள்ளே எப்போனாலும் வந்துடலாம், வந்து இந்த இடத்த ஹோல்டு பண்ணி மறுபடியும் மேலே போயிட்டாங்க அப்படின்னா அடுத்த கட்டம் மேலே தான் போகும். ஒருவேளை இப்போ கீழே விழுது இல்லையா, அதை சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல சில பேர் கன்ஃபியூஷன் ஆகும், என்ன ப்ரோ இப்போ கீழே இறங்குன்னு சொல்கிறீங்க, இந்த பக்கம் மேலே போகுன்னு சொல்கிறீங்களே அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க. நான் சொல்கிறத ஒரு வாட்டி கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்த ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்குது BTC, இங்கே ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்குது. இன்னும் இதை உடச்சி ஃபேக் அவுட் பண்ணலை. ஒருவேளை இந்த சப்போர்ட்டை வந்துட்டு ஹோல்டு பண்ண முடியாமல் விழுந்துட்டாலும் இது வந்து நடக்கலாம். சரிங்களா? இது வந்து இந்த FEG வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நடக்கலாம். அதே நேரத்தில் இந்த இடத்துலையும் வந்து ரிஜெக்டும் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த வாரத்தோட கேண்டிலோட க்ளோஸை வச்சு தான் மேலே போக போதா கீழே போக போதா அப்படின்றதையும் நம்ம டிசைட் பண்ணுவோம். இல்லைனா அடுத்த வாரத்தை வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம். சரிங்களா? பட் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து நடக்கும், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் எந்த சைடு மூவ் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம இந்த வீக்லி க்ளோஸை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். அதனால ஒரு வேளை மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்ற பட்சத்தில், ஏன்னா இப்போ பார்க்குற இறங்க மாதிரி தான் தெரியுது. ஸோ அப்படி இருக்கிறனால பார்த்திங்கன்னா இறங்குச்சு அப்படின்னா மோஸ்ட்லி பாசிபிலிட்டிஸ் இந்த பேட்டர்ன் வேலிட் ஆகலாம், இந்த ஒரு பேட்டர்ன் இன்வேலிட் ஆகலாம். அதாவது இதை வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணாமல் திரும்ப கீழே வரதுக்கான வாய்ப்புகளும் அமையலாம். ஸோ அதை ஹோல்டு பண்ணதா இல்லையான்றது தான் மேட்ரு, அதை தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்படி வந்தாலுமே அந்த இடத்துல CME கேப் இருக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த CME கேப் வந்து பாருங்கள் அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன், இந்த இடத்த வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா BTCயை பொறுத்த வரைக்கும். அண்டு இதே வந்துட்டு நான் இன்னொரு விஷயத்தில் இதை பார்த்தேனே, இது BTCயோடைய டாம். ஸோ இது அல்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு டபுள் பாட்டம்ன்றது க்ரியேட் ஆகிட்டு இருக்குது இந்த இடத்துல. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது பாருங்க இங்கே ஒன்று அண்ட் இந்த இடத்துல ஒன்று. ஸோ சென்ட்ரல் லைனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக் லைனாக வந்துருக்கும். நான் இருந்தாலும் அதை மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒருவேளை இது நடந்துச்சு அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம்ன்றது கன்ஃபார்ம் ஆகிடும். டபுள் பாட்டம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இங்கேருந்து அகைன் 61 வரைக்கும் போகும். அந்த டைமில் BTC மட்டும் ஏறும், அல்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கும், இல்லை பெருசாக வந்து ஏறாது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அல்ட் காயின்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக இப்போதைக்கு ஏறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். பட் BTC மட்டும் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அது ஏன்னா ரொம்ப நாளாக சைலண்ட்டாகவும் வேறு இருந்துக்கிட்டு இருக்குது, சடனாக ஸ்பைக் வந்துச்சு நடுவில். ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணுங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணணும் அல்ட்டெலாம் வந்து மூவ் ஆகிறதுக்கு. ஆனால் இப்போதைக்கு அல்ட்டுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல சினாரியோ கிடையாது. மேபி ஃபேக்காக ஏதாவது வந்து நடக்கலாம், மற்றபடி நல்ல சினாரியோ இப்போதைக்கு இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது இங்கே போயிட்டு டேப் அடித்து விழுந்தால் கூட நல்லது தான். ஒரு வேளை இதை உடச்சாங்கன்னா 61 தான் லீட் பண்ணுவாங்க. 61 போச்சுன்னா அல்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் இறங்கும், சில அல்ட்டெல்லாம் மோசமாக கூட வந்து இறங்கலாம்.
ஸோ பிடிசியோட லிக்விடிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மந்த்லியில் எல்லாமே வந்துட்டு கீழே தாங்க இருக்குது. 700 மில்லியன் கிட்ட இருக்குது. இங்கெல்லாம் 7 பில்லியன் கணக்கில் இருக்குது எல்லாமே ஓவராலாக பார்க்கும்போது. ஸோ கிட்டத்தட்ட 5 பில்லியனில் இருக்குது. நான் பார்த்தேன் அதை. மேலே பார்த்தீங்கன்னா பெருசாகவே இல்லைங்க, ரொம்ப கம்மி தான். 300 மில்லியன், 250 மில்லியன், 140 மில்லியன் இப்படி தான் இருக்குது. ஸோ மேலே இருக்கிற லிக்விடிட்டி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. பட் கீழே அதிகமான லிக்விடிட்டி அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த சார்ட்டில் வந்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கரண்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா 22 மில்லியன், 100 மில்லியன், இந்த இடத்துலலாம் 100 மில்லியன் அப்படிலாம் வந்து இருக்குது. ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1,05,000 போச்சு அப்படின்னா 1.12 பில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காலியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இதுவே வந்து மார்க்கெட் ஒரு 84,000 வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 5 பில்லியனுங்க. 3-4 மடங்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அதிகமாகவே வந்து இருக்குது. ஸோ 5 பில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 84,700 வந்தாலே இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலியாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே வந்துருக்கு. ஸோ பார்க்கலாம் இப்போ மேலே இருக்கிற லிக்விடிட்டியை டார்கெட் பண்ணுறாங்களா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மேலே இருக்கிற லிக்விடிட்டியை தாண்டி கீழே இருக்கிற லிக்விடிட்டி வந்து அதிகமாக டார்கெட் பண்ணுவாங்க. பட் என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வீக்கெண்ட் வேறு. ஸோ எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுன்றதை பார்ப்போம். மோஸ்ட்டாக வீக்கெண்டில் நிறைய பம்ப் இருந்துச்சு அப்படின்னா மண்டேயில் வந்து இறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அதனால் எதையும் பெருசாக ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி மூவ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.